விமர்சன சிந்தனை, முடிவெடுத்தல் மற்றும் ஊடக கல்வி. லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய சான்சஸ் வரும். சிலருக்கு சான்ஸை மிஸ் பண்ற சரியான முடிவெடுக்காததா, நான் அங்க போறதா இங்க போறதா, காசா இடமா. சோ அந்த மீடியா யாருமே கணிக்காவல்ல, தட்டமாறல, அங்கோடல் இங்கோடல். ரைட், 2-3 பேர் வந்தாங்க, டிசைட் பண்ணாங்க, இன்னைக்கு செய்யலும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனுக்கு போனாங்க, முடிவெடுத்தாங்க. சரி, அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். அப்படி டீம் ஒர்க்கா சில விஷயங்கள் செஞ்சாங்க. சரி, இது உங்களுக்கு லைஃப்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி போறேன். உங்களை நீங்க டெவலப் பண்ணி கொள்றீங்களா, உங்களுடைய ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணி கொள்றீங்களா, உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு 1000, 2000, 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர் தான் ஷைன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியுமா? டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அந்த பேரை சொன்னா தெரியுமா? பிரின்சிபலுக்கு அந்த ஆண்டு பேரை சொன்னா தெரியுமா? ஓபிஏக்கு அந்த ஆண்டு பேரை சொன்னா தெரியுமா? எஸ், அந்த பாய், அந்த கேர்ள், அந்த ஆட அவுட்டா நீங்க ஸ்கூல்ல வாங்க. சோ நீங்களும் டார்கெட் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய புதிய விஷயங்கள் செஞ்சு நல்லா இன்வால்வ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள மதிச்சு அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி முன்னுக்கு போறதுக்கான சில விஷயங்களை நீங்க செய்யுங்க. உங்களோட கையில தான் தீர்மானம் இருக்கு. டிசைட் பண்ணணும் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போறீங்க. இந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களை சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ளாக்கலாம் மாற்றும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிக சிறந்த முறையிலே தனது சொந்த அனுபவத்துடன் கூடிய அழகான ஒரு ஜேர்னியை இந்த இடத்தில் மாணவர்களுக்கு பொருத்தமாக நல்ல ஆதாரங்களோடு, புகைப்படங்களோடு, வீடியோ காட்சிகளோடு உங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கும் மீடியாவில் இன்வால்வ் ஆகினா எப்படின்னு சார். அப்போ அது அவுட்புட்டை இன்ஷா அல்லாஹ் அல்ல சார் கிட்டிய ஒரு 5-10 வருஷத்துல காணேன். இது மாதிரி பல ஆளுமைகளை காணேன். அந்த வகையில் எங்களோட மிக அழகான ஒரு ப்ரெசன்டேஷனை மிக சிறப்பாக செய்திருந்த மேலான ஒரு 2-3 அவர் செய்ய வேண்டிய ஒரு ப்ரெசன்டேஷன். ஆர்வத்தோடு இந்த மாணவர்கள் முழு கவனத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் ராஷித் மல்ஹர்தீன் அவர்களுக்கு எமது குறுகிய கால அழைப்பிலே பாடசாலைக்கு கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்ற அடிப்படையில் எமது அழைப்பை கௌரவப்படுத்தி இங்கே வருகின்றார். அவரை இந்த பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்து வரவேற்றுக் கொள்கிறோம். இங்கே அவருக்கான ஒரு பலத்த கரகோஷத்தை மீண்டும் முறை நாங்கள் எழுப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். 1 மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக. செய்தி உருவாக்கம், எழுதுதல், வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம், வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹர்தீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜூம் ஆப்போட நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது. டிவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற்தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தரமே எமது தனித்துவம்.